வணக்கம் நண்பர்களே. பைபிள். ஸோ நம்ம இத்தனை எபிசோடாக உட்காந்து முக்கி பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இதுக்கப்புறம் நம்ம நேராக புதிய ஏற்பாடு தான் இன்னையிலேருந்து தொடங்குகிறோம். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, இதெல்லாமே எப்படி கதைகளாக உருவாக்கப்படுது. சுமேரிய நாகரிகம்ன்றது இருக்குது. அங்கே வாழ்ந்த மக்களில் ஒரு சின்ன பகுதி கூட இல்லை, ஒரு குடும்பம் எஸ்கேப் ஆகி வேறு ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுது, அந்த சுமேரிய நாட்டில் இருந்த கதைகள், கில்காமேஷ் கதைகள், மற்ற புராண கதைகள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எங்களோட கதை, இது எங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு நடந்தது தானே, அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் உள்ள பொதுவான கதை அவங்களுக்கும் உள்ள கதை, அவ்வளோதான் விஷயமேனு வச்சுக்கிங்க. இதில் ஒன்றும் இதில் இவங்க சொல்கிறது எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, இது எங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒன்று தான் அதில் வித்தியாசம்னு வைங்க. அப்புறம் நாடோடியாக கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஆபிரகாம் காலத்தில் எகிப்தெல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க, முடியல. அதுக்கப்புறம் அவர் பையன் ஐசக் காலத்தில் போய் பார்த்துட்டு வராங்க, முடியல. அதுக்கப்புறம் அவரோட பையன் காலத்தில் இந்த வறட்சியான பிரதேசங்களில் வாழ முடியாமல் மொத்தமாக எகிப்தில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. இது வர உள்ளது தான் முதல்ல ஒரு பார்ட். அதுக்கு அடுத்த பார்ட்டு எக்ஸோடஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த யாத்ராகமத்திலேருந்து வரக்கூடிய கதைகள், மோசஸ் காலத்து கதை. அதில் மோசஸ் கதையிலையும் ஒரு 4 வெர்ஷன் இருக்குன்றதையும் பார்த்தோம். அதில் ஒரு குறிப்பிட்ட வெர்ஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர்கள் எல்லாரும் தொழுநோயாளிகள்னால் வெறும் ஆம்பளைங்க மட்டும் இல்லை, ஆம்பளை பொம்பளை எல்லோரும் தான். இந்த தொழுநோயின்றதே ஒரு பாக்டீரியாவால் பரவக்கூடியது தாங்க. பாக்டீரியாவாலும் அந்த தொழுநோயாளி மேலே இருக்கக்கூடிய அந்த எச்சில் மற்ற இது வேறு யார் மேலேயாவது பட்டு அது மூலமாக அந்த பாக்டீரியா இன்னொருத்தருக்கும் பரவும்னு சொல்லி விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குன்னு வச்சிங்களேன். ஏன்னா தொழுநோய் ரொம்ப வேகமாக பரவக்கூடிய நோயெலாம் கிடையாது. நம்ம கொரோனா மாதிரி அந்த மாதிரிலாம் பரவக்கூடிய வியாதி கிடையாது. அசுத்தத்தினாலும் மற்றும் இந்த பாக்டீரியாவால் தான் பரவுது. இந்த தொழுநோயாளிகள் குடியிருப்பாக இருந்த ஒரு பகுதியில் தான் மோசஸ்னு ஒருத்தர், அவரும் ஒரு தொழுநோயாளி, அவர் எகிப்து நாட்டு பூசாரி. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மக்களெல்லாம் நீங்கள் வாங்க, நம்ம எல்லாம் இங்கே இருக்க வேணாம் வாங்கன்னு மறுபடியும் இஸ்ரேல் பகுதிக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு அப்படின்னு ஒரு கதையே இருக்குது. தொழுநோயாளிகள் கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு. இந்த தொழுநோயாளிகளுக்கு இந்த தொழுநோய் அப்படின்ற விஷயமே பார்த்திங்கன்னா ஜீசஸ் காலம் வர வருங்க. ஜீசஸோட கதையில் கூட பாருங்கள், இயேசு தொழுநோயாளிகளை குணப்படுத்தினார் அப்படின்ற கதையெல்லாம் அங்கேயும் வரும். ஸோ இங்கேருந்து வந்த மோசஸ் கொஞ்சம் ஒரு 40 வருஷம் அந்த பழைய ஊருக்கு போகிறதுக்கே பயந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அவரோட முதல் சீடர் அதுக்கப்புறம் எப்படி மக்களை கொண்டு போய் ஒரு இடத்துல தங்க வச்சார் அப்படின்றது வர ஒரு செட்டு. முதல்ல ஆபிரகாம், அதாவது ஆதி ஆகமாக அது ஒரு மொத்தமாகவே ஃபுல்லாக சுமேரிய கதையிலேருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் செட்டுன்னு ஒரு கதை, அதுக்கப்புறம் மோசஸ் செட்டுன்னு ஒரு கதை, அதுக்கப்புறம் மோசஸ் செட்டிலேருந்து இவங்க ஒரு அரசாங்கமாக உருவாகும் வரை உள்ள ஒரு கதை, இவங்க அரசாங்கமாக உருவானதுக்கப்புறம் உள்ள கதை. இப்படி தான் 5 பிரிவாக நம்ம இதை பிரிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டேவிட்னு ஒரு ராஜா மட்டும்தான் ஃபுல் பவரில் இருந்த ஒரே ஒரு ராஜா. அதுக்கு முன்னாடியும் சரி, சாமுவேல் வேணால் சொல்லலாம் அதுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இவங்களுக்கு ராஜாக்கள் எல்லாருமே எப்போவுமே பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு நாட்டுக்கு அடிமையாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. எதனால்? ஏன்னா இவங்க தான் கர்த்தரால் ஸ்பெஷலாக செலக்ட் செய்யப்பட்டவர்கள். இதில் தொடர்ச்சியாக இந்த பூசாரி கூட்டம் தான் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. கோயிலை கட்டு, கோயிலுக்கு காசு கொடுன்னு கடைசி வரை சொல்லிகிட்டே இருந்திருக்கு. 2ஆம் முறையாக கோயில் கட்டப்பட்டதுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை முறைன்றது அந்த கோயிலை சுற்றியே அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நிறைய படையெடுப்புகள்லாம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதான் சொன்ன முதல்ல அசிரியன், அப்புறம் சால்டியன், அதுக்கப்புறம் அக்காடியன் முடிஞ்சதுக்கப்புறம் கிரேக்கர்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ரோமானியர்கள் ரோம் நகரத்துக்கு கண்ட்ரோலுக்கு கீழே வந்துச்சு. இந்த ரோம் நகரத்து கண்ட்ரோலுக்கு இவங்க கீழே வந்த காலத்தில் தான் இயேசு பிறந்து வளர்ந்த அந்த காலகட்டம். ஆக ஒரு கிமு 8ஆம் நூற்றாண்டிலேருந்து ஆரம்பித்து கிமு 800களில் ஆரம்பிக்கிறாங்க இவங்க கதையை. ஏன்னா கிமு 1500 வரை உள்ள காலகட்டம்லாம் 1000 வரை உள்ள காலகட்டம்லாம் சுமேரிய நாகரிகத்தோட காலகட்டம். அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மாற்றி இவங்க ஒரு கதைகளை உருவாக்குறது தான் அந்த ஆபிரகாமோட காலகட்டம். அப்போது கிமு 1000ல் ஆரம்பித்து இயேசு பிறக்கும் காலம் வரை உள்ள செய்திகள் பூரா இவங்க நடந்ததாக சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் பழைய ஏற்பாடாக வைக்கப்படுகிறது. இயேசு பிறந்ததுலேருந்து உள்ள கதையை புதிய ஏற்பாடாக வச்சுக்கிறாங்க.
இதில் என்ன நடந்ததுக்கு எப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளாக ஒரு கதை மாதிரி நம்ம இதை ஒரு முன்னோட்டமாக பார்த்துருவோம். எப்படி நடக்குது? மேரியை வந்து சின்ன வயசுலேயே என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா வந்து ஏதோ தப்பு பண்ணிச்சா, இல்லை குழந்தையாக இருக்கும்போதே, அந்த அம்மானு கூட சொல்ல முடியாதுங்க, அது ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 12-13 வயசு பொண்ணாக இருக்கும்போது ஏதோ வம்பு பண்ணிச்சு, வீட்டில் ரொம்ப அட்டகாசம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குதுன்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை வறுமையின் காரணமாகவோ 2-3 வேர்ஷன் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த வேர்ஷனுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. கொண்டு போய் அந்த ஊர் கோயிலில் விட்டுறாங்க, கோயிலில் வேலை செய்ய அப்படின்னு. இந்த கோயிலில் வேலை செய்யணும் விட்டுருக்க காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது, ஒரு நாள் மேரி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. கன்னி மேரி ப்ரெக்னென்ட். அதை வந்து இவங்க என்ன சொல்லிவிடுவாங்க, இமாக்குலேட் அப்படிம்பாங்க. இமாக்குலேட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? செக்ஸ் இல்லாமலேயே புனிதமான முறையில் கருவுற்றவள், அதுதான் இமாக்குலேட் மேரி அப்படின்னு சொல்கிறது. இந்த அம்மா கருவுட்டவுடனே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அக்காவை போய் பார்க்கலான்னு போகிறாங்க. சிலர் அக்கான்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து அது கூட பிறந்த அக்காலாம் இல்லை, அது ஒரு தூரத்து சொந்தத்தில் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு பேர் அது வந்து பொண்ணு இல்லை, அது வந்து பொம்பளை. அவங்க பேர் வந்து எலிசபெத். இந்த எலிசபெத் யாருன்னா, இந்த கடைசியாக ஒரு 12 சிறு குறு தீர்க்கதரிசிகள்னு பார்த்தோமே, சிறு குறு விவசாயிகள் மாதிரி சிறு குறு தீர்க்கதரிசிகளில் பார்த்தோமே, அதில் ஜக்காரியான்னு ஒருத்தர் வருவார். அந்த ஜக்காரியானோ ஒய்ஃப். சரியா? இந்த ஜக்காரியா யாருன்னு பார்த்தா இவரும் வந்து ஆரோன், மோசஸோட வம்சத்தில் வந்தவர். இந்த எலிசபெத்தும் அந்த ஆரோன் வம்சத்துலேருந்து வந்தவங்க. ஏன்னா மோசஸ்க்கு குழந்தைங்க கிடையாது, அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கலையே. இவங்க அவரோட அண்ணன் ஆரோனோட வம்சத்தில் வந்தவங்க தான் இவங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா என்ன, மேரி போய் அவரை பார்த்துட்டு, எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அதுனா அதுக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட்னா என்னன்னு கூட தெரியாமல் இருந்திருக்குன்னு வச்சிங்களேன். 13 வயது பெண், அதாவது டீனேஜ் கேர்ளு, கோயிலில் யாரோ ஒரு பூசாரி ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டான். அதுதான் நடந்திருக்கும். வந்து அக்கா முறையில் இருக்கக்கூடியவர்கிட்ட வந்து உதவி கேட்கலான்னு வந்தால், அவன் என்ன சொல்கிறா, தெரிலம்மா, நான் உன்னை வச்சு பார்த்துக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா இத்தனை வயசுக்கு அப்புறம், ஏன்னா எனக்கு மெனோபாஸ்லாம் ஆகிடுச்சு, மெனோபாஸுக்கு அப்புறம் எனக்கு எப்படி குழந்தை உருவாச்சுன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறதாக வரும். மெனோபாஸுக்கு அப்புறம் எப்படி குழந்தை உருவாச்சுன்னு என்ன கேட்காதீங்க, அது வந்து அந்த கதையில் மேத்யூவோட ஒரு புக் இருக்குல்ல, அந்த புக்லேயே வரும். மேத்யூ, லூக்கா, இந்த எல்லா புக்ஸ்லேயும் வரும். அப்போ நானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் என்ன எங்கேருந்து உன்னை வச்சு பார்த்துக்கிறது, நானே ஒரு 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு எலிசபெத் சொன்ன உடனே இவ திரும்பி வந்துடுவாள். இந்த எலிசபெத்துக்கு பிறக்கிற பையன் தான் பேர் ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இயேசுவுக்கு முன்னாடியே ஒருத்தன் ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாரையும் குளத்துலையோ ஆற்றுலையோ முக்கி எல்லாருக்கும் பேப்டிசம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வரும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி குத்துமதிப்பாக டேட் வச்சு டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்ஸு, ஜான் த பேப்டிஸ்டோட பர்த்டே வந்து ஜூன் 24ன்னு வச்சுப்பாங்க. சரியா? இப்படி அந்த ஒரு 6 மாதம் கணக்கை பைபிளை வச்சு கரெக்ட் பண்ணி இப்படி வச்சுப்பாங்கன்னு வைங்க. சரி, இந்த அம்மா அந்த பொண்ணு திருப்பியும் அந்த கோயிலுக்கே போயிடும். போனோடனே அங்கே இருக்கிற தலைமை பூசாரி என்ன சொல்லுவார், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த கோயிலில் வேலை பார்க்குறவன ஒரு 10 பேரை கூடுவோம் அப்படின்னு சொல்லி, இழிச்சவாய் எவனாவது இருப்பான்ல அப்படின்னு பார்த்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு, பாருங்கள், இந்த பெண் வந்து கடவுளாலேயே நேரடியாக கர்ப்பமாக்கப்பட்டு விட்டாள். இது வந்து உள்ளே வளர்கிறது வந்து கடவுளின் வாரிசு. இதெல்லாம் பின்னாடி எழுதப்பட்ட கதையாக இருக்கும், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து கடவுளின் குழந்தை. அதனால் நீ என்ன பண்ணு, உங்களில் கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த ஆள் வந்து இந்த பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டையை எடுத்து இந்த கேம் விளையாடுவாங்களே, ஒரு பாட்டிலை சுற்றி விட்டு அந்த பாட்டில் யாரை பார்த்து நோக்கி நிற்கிதோ அவங்க தான் வந்து ஏதாவது விளையாட்டு செஞ்சு காட்டணும் அப்படின்லாம் சொல்லி இந்த பசங்க விளையாடுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு கட்டையை சுற்றி விட்டால் அது நேராக நம்ம ஜோசப் பார்க்க வந்து நின்றுச்சு. உடனே கடவுள் உன்னை தான் செலக்ட் பண்ணியிருக்காருப்பா, நீ கூட்டிகிட்டு போன்னு அந்த பொண்ணை மேரியை அனுப்பிச்சி விட்றாங்க. அவன் அறவர மைண்ட்லேயே தான் இருக்கிறான். ஆனாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊரை எழுத்துக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. அது முக்கியமாக பூசாரியை எழுத்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பயந்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறான். இப்போ என்ன ஆகுது, இந்த கர்ப்பமாகி அது பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பைபிளில் சொல்லப்படக்கூடியது இன்னொரு கதை வேறு சொல்லுவாங்க. அதாவது 3 அறிவாளியான 3 மனிதர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு, இந்த நட்சத்திரத்தை வந்து ஒரு ராஜா பிறக்கிறதுக்கான உள்ளது. இதில் வேறு இந்த டேவிடை செலக்ட் பண்ணுறாங்களே, டேவிடுன்றன ஜோசஃபை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. கொடுத்து உங்கள் அப்பா இவர் இருக்கார் ஞாபகம் இருக்கா, அவரோட அப்பா அப்படின்னு ஒரு லிங்க்கை சொல்லி
நீங்களாம் டேவிட் இருந்தார்ல, அரசர் டேவிட், சவுல், டேவிட், சாம்வேல், அந்த டேவிடோட வம்சம் நீ. இந்த பூசாரிங்களுக்கு வேலையே தான் என்னென்னா, எவனையா ஏமாத்தனா நீலாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி அவங்க மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். இல்லைன்னா இவர் ஜோசப் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், தச்சு வேலை பண்ணிகிட்டு இருந்தார், டேபிள் சேர் செஞ்சிகிட்டு இருந்தார். அவனை கூப்பிட்டு உசுப்பேற்றி நீலாம் வந்து ஆண்ட பரம்பரை தெரியுமா, டேவிடோட பரம்பரையிலேருந்து வந்தவன் நீ அப்படின்னு அவனுக்கு ஒரு பொய் கதையை சொல்லி நீ மேரியை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தலையில் கட்டிடுறாங்க. அவரும் சரின்னு கூப்பிட்டு போயிடுறாரு. அப்போ என்ன ஆகுது, இந்த ஒரு 3 பெரிய அறிவாளிகள் வராங்க. ஏதோ ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஹீரோத் ஆன்டியபாஸ்னு ஒரு மன்னர், ஹீரோத் த கிரேட் அப்படின்னு ஒரு மன்னர், அந்த ஹீரோது மன்னர் காலத்தில் வந்து இங்கே வந்து அரசருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நாங்கள் ஜோசியத்தில் பார்த்தோம், அந்த அற்புதமான குழந்தையை காட்டுங்க அப்படின்னு கேட்க, இங்கெல்லாம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இங்கே இல்லைன்னா அப்போ எங்கே, நீங்கள் தான் அந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்களா, நட்சத்திரத்தை போய் பார்த்துட்டு எங்கே பிறந்திருக்கணும் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவங்களும் அந்த இப்போ தொடர்ச்சி அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே போய் அந்த வீடு எங்கேன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா இந்த நேரத்தில் அங்கே வந்து ஒரு கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு. என்ன செயல்? மனிதர்களுக்கு இலக்கமிடுவது. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பார், மனிதர்களுக்கு இலக்கமிடுகிறாயே நீ எல்லாம் மனுஷனா, சென்சஸ் எடுக்கலாமாடா நீ அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் அவர் திட்டினதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போவும் அவங்க கேட்கவே இல்லை பாருங்கள், யூதர்கள் இயேசு பிறக்கிற காலத்துலேயும் சென்சஸ் எடுத்துருக்கிறாங்க. அப்போல்லாம் சென்சஸ் எடுக்கிற வேலை எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவனுக்கு பூரா நாடோடி கும்பல், எங்கேயாவது மாடு மேய்ச்சிட்டு எங்கேயாவது ஊராக சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அறிவிச்சிடுவாங்க இது மாதிரி சென்சஸ் எடுக்க போகிறோம், அவன் சொந்த ஊருக்கு போங்கடா, சொந்த ஊர்லேயே போய் உட்காந்துருங்க, நாங்கள் சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு. அப்போ இவங்கெல்லாம் சென்சஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேராக பெத்லகேம்னு இவங்க சொந்த ஊருக்கு வந்துடுறாரு, ஜோசஃபோட சொந்த ஊருக்கு வந்து தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அப்போ ஒரு மாட்டுக்கொட்டகையில் தங்கினார். மாட்டுக்கொட்டகையில் இயேசு பிறந்தார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்த கதை தான் வச்சு. இப்படியாக இயேசு கிறிஸ்து மாட்டுக்கொட்டகையில் பிறக்கிறார். பிறந்த உடனே அந்த 3 மனிதர்கள் இருக்காங்களே, 3 மேஜாய் அப்படிம்பாங்க, அந்த 3 பேரும் நேராக இங்கே வந்துடுறாங்க. வந்து குழந்தையை பார்த்து பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அப்போ எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஹேரோது மன்னனை போய் பார்த்தோம், அங்கே இல்லை, கடைசியில் நட்சத்திரம் இங்கே தான் காட்டிச்சு அப்படின்னோடனே அவங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வருது, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இங்கே இருந்தீங்கன்னா ஒருவேளை அந்த மன்னன் உங்கள் குழந்தைய கொல்லலான்னு கூட பிளான் பண்ணலாம், அதனால் வேறு எங்கேயாவது போயிடுங்க அப்படின்றாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, தன் குழந்தையும் மனைவி மேரியையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து எகிப்து நாட்டுக்கு போயிடுறாரு. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று எகிப்து நாட்டுக்கு போகலாம், இல்லைன்னா பாபிலோனுக்கு போகலாம், அவ்வளோதான், வேறு எங்கேயும் போக முடியாதுன்னு வச்சுக்கிங்க. எகிப்து நாட்டுக்கு போயிடுறாங்க. ஏரோது மன்னன் என்ன பண்ணுறாரு, கோவமாகி அந்த 3 பேர் ரிட்டர்ன் வந்து நமக்கு எந்த வீட்டில் குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்லலையே அப்படின்னு சொல்லி கடுப்பாகி 1 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தையும் கொன்னுருங்கடா அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுடுறார். ஒரு பெரிய மேசக்கர், எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். அவர் செத்து அதுக்கப்புறம் அவரோட பையன் ஹெரோத் பிலிப்னு ஒருத்தன் வந்து மன்னராகிறார். அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் கிளம்பி அங்கேருந்து வராங்க. வந்து எங்கே போகிறதுன்னு அங்கேயும் சுற்றி கடைசியில் நாசரத்தில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. நாசரத்தில் செட்டில் ஆகி இவங்கெல்லாம் இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அந்த ஹேரோத் பிலிப் இருக்கான்ல, அவன் தம்பி வந்து ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேரும் ஹேரோத் தான். எல்லார் பேரும் ஹேரோத்ன்றது அந்த வம்சன்றதுக்காக ஹேரோத் ஆன்டியபாஸ்ன்னு பேர். அவன் என்ன பண்ணுறான், அண்ணனை போட்டு தள்ளிட்டு அவன் ராஜாவாயிடுறான். ராஜா ஆகும்போது என்ன பண்ணுறா, அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுறா, போட்டு தள்ள அவனை துரத்தி விட்டுட்டு ராஜாவாயிடுறான். உடனே இவன் என்ன யோசிக்கிறான், அண்ணன் கூட ராஜா பதவி போனேன், அண்ணன் கூட போகிறத விட தம்பி கூடவே இருந்துடலாமே, ராஜாவுக்கு ராணியாகவே இருந்துடலான்ட்டு அவள் இங்கேயே செட்டில் ஆகிடுறான். சரிங்களா? அவளுக்கு ஏற்கனவே சலோமின்னு ஒரு பொம்பளை பிள்ளை வேறு இருக்கும், அந்த பிள்ளையும் அங்கேயே வளர்த்துக்கிட்டு அங்கேயே இருக்கிறான். இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இயேசுவோட வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய செய்திகள். இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜான் த பேப்டிஸ்ட்னு சொன்ன பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு மாதிரி நாடோடியாகவே சுற்றிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா மாதிரியே ஜக்காரியா மாதிரி அவரும் ஒரு தீர்க்கதரிசியாக ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்கெல்லாம் பரம்பரையாக தீர்க்கதரிசி வேலை தானே பண்ணுவாங்க, ஆயிடலாமான்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறார். இங்கே வந்து மன்னருக்கே ஒன்றும் பெரிய பவர்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம்
ரோமாபுரி சாம்ராஜ்யத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இவங்க பெருசாக ஒன்றும் வேலை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இவர் பார்க்கும்போது இந்த ஆன்டியோபாஸ் வந்து தான் அண்ணனோட மனைவியை சேர்த்துட்டு வாழ்கிறான் அப்படின்றத பார்த்துட்டு ஜான் வந்து கடுப்பாகி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறான். என்ன பிரச்சாரம் பண்ணுறான், இது பாரு, அப்பப்போ போய் அந்த சந்தையில் போய் நின்றுட்டு ஏரோது மன்னா நீ செய்வது நியாயமா? நம் முன்னோராகிய மோசஸ் என்ன சொன்னார், உன் சகோதரனின் நிர்வாணம் உனக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ வந்து இப்படி உன் சகோதரனோட மனைவியை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு வாழ்றிய, இதெல்லாம் நல்லா இருக்கா, தப்பு இல்லை அப்படின்னா அங்கே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே திரியிறார். யார், நான் பைபிளில் இருக்கிறத அப்படியே வரி வரியாக சொல்ல மாட்டேன், நான் என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றி சொன்னாலும் சொல்லுவேன். மாற்றினா நான் என்ன மாதிரி பர்சீவ் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். என் வசதிக்கு மாற்றி சொல்கிறேன்னு சொல்லலை, ஹவ் ஐ பர்சீவ், நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்றதை சொல்லேன். இன்னொரு பக்கம் பார்த்தா இயேசு என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவோன்னா அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குறாரு எல்லோரும். அப்போ அவரை வந்து யாருக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது, இந்த ராணிக்கு வந்து செம கடுப்பாகுது. ஏன்னா ஊராக போய் ஒவ்வொரு சந்தையாக போய் இருந்தாலும் வந்து ஜக்காரியாவோட புள்ள அப்படின்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் இருக்கும்லாங்க. ஜக்காரியான்றவர் ஒரு ப்ரீஸ்டாக இருக்கிறாரு. அப்போ அந்த அவரோட புள்ளன்றப்போ ஒரு சின்ன மரியாதை இருக்கும், ஒரு வரவேற்பு இருக்கும் மக்கள்கிட்ட. அங்கங்கே எல்லோரும் கேட்குறாங்க. கேட்ட உடனே இதை பார்த்து கடுப்பான ராணி என்ன பண்ணுறா, இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்றான். யாரை, ஜானை. அவன் வெளியே விட்டாதானே எங்கேயாவது புலம்பிட்டு திரியிறான், அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்கன்றாங்க. ஸோ ஜான் த பேப்டிஸ்ட் அரெஸ்ட் ஆனதோட இந்த எபிசோடை நிப்பாட்டிப்போம்.